நமக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. நல்லா சூப்பராக பஜ்ஜி ப்ரௌனி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கிரிங்கிள் டாப்பெல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. ஒரு கஸ்டமர் ராகி பட்டர் பிஸ்கட் கேட்டிருந்தாங்க 1/2 கேஜி அளவுக்கு. அவங்களுக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட ப்ரௌனி, பட்டர் பிஸ்கட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் போட்டு கொடுத்துக்கிட்டுருக்கேன். எது வேணுனாலும் நம்மக்கிட்ட ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ராகி பட்டர் பிஸ்கட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா லெமன் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் நார்த்தங்கானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கருங்காயாக இருக்குது. இவ்வளோ காயாக நான் பார்த்ததே இல்லை. அவங்க இப்படி தான் காயாக தான் இருக்குது. இது பழுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் 2 நாள் அப்படி வெளியிலே வச்சுருந்ததுனால எனக்கு லைட்டாக மஞ்சள் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இன்னும் ஒரு வாரத்துக்கு இருந்தால் நல்லா பழுத்துரும் போல். நம்ம வீட்டில் ஒரு நான்வெஜ்ஜு சமைச்சே 1 மாதத்துக்கிட்ட ஆகிப்போச்சு. நாளைக்கு நான் சிக்கனு, மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எதுவுமே வேணாம். வீட்டில் இருக்க முட்டையை வச்சு நான் குழம்பு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா தனித்தனியாக அங்கங்கே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.